My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நீட் தேர்வில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரேங்க் லிஸ்ட் வரும்போது நமக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவினுடைய ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்டேருந்து வாங்கின டேட்டாவை பேஸ் பண்ணி கர்நாடகாவை தங்களுடைய நேட்டிவ் ஸ்டேட்டாக அதாவது எலிஜிபிள் ஸ்டேட்டாக காமித்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை உள்ளடக்கி ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டிலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, ஒட்டுமொத்தமாக எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ப்ளஸ் கர்நாடகாவில் இந்த வருஷம் மார்க்குக்கு, அதாவது ஒரு 500 ப்ளஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 550 ப்ளஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 600ல் யாராவது இருக்காங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு மார்க் ரேஞ்சில் ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி எத்தனை மாணவர்கள் கர்நாடகாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எதற்காக அப்படின்னா, கர்நாடகாவை போலவே தமிழ்நாடுக்கும் பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக தான் தமிழ்நாடும் கர்நாடகாவும் இருக்குது. அதையும் நான் கம்பேர் பண்ணியிருக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி டீடைல்ட் அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதன் முடிவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வர முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஸ்பா அகாடமியில் 2026ஆம் ஆண்டுக்குரிய நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்னுடைய அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அதனுடைய தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலிங்கில் போயிட்டு இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இந்த பேட்ச்னுடைய டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழக மாணவர்களைப் போலவே கர்நாடகாவில் எத்தனை மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் எத்தனை மாணவர்கள் 600 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நியர்லி அபவுட் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600 ப்ளஸில் இருக்கிறாங்க. 600க்கு மேலே பார்த்தீங்கன்னா 100 மாணவர்கள் இருக்கிறாங்க. கர்நாடகா ஃபுல்லாக 100 மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்போ 580 மார்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 243. 550 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 681 மாணவர்கள் இருக்கிறாங்க. 500 மார்க்குக்கு மேலே எத்தனை பேர் கர்நாடகாவில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 2970 மாணவர்கள் இருக்கிறாங்க. 500 ப்ளஸ்க்கு மேலே, 500 மார்க்குக்கு மேலே 501லேருந்து 650 வரைக்கும், அதனால் ஃபர்ஸ்ட் மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மாணவர்கள் எண்ணிக்கை 2970. 480க்கு கீழே பார்த்தீங்க, 80க்கு மேலே பார்த்தீங்கன்னா 4473. இந்த 20 மார்க் ரேஞ்சில் மட்டும் 2000 மாணவர்களுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 1500 மாணவர்களுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 450க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 7346. இங்கே கிட்டத்தட்ட 3000 மாணவர்கள் 480லேருந்து 450, இந்த 30 மார்க்கில் கிட்டத்தட்ட 3000 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். 400 மார்க்குக்கு மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13384. அப்போ இந்த கிளஸ்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 400லேருந்து 500க்குள்ளே தான். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 400லேருந்து 480க்குள்ளே தான் அதிகமான மாணவர்கள் வர்றாங்க. இது கர்நாடகாவில். சரிங்களா? தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. 350 மார்க்குக்கு மேலே 20,367 மாணவர்கள், 300 மார்க்குக்கு மேலே 28,746, 113 மார்க்குக்கு மேலே குவாலிஃபைங் மார்க்கை விட பாஸ் பண்ண மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87,909 மாணவர்கள் வராங்க. சரிங்களா? 87,909 மாணவர்கள் வராங்க. இப்போ இது எங்கேருந்து சார் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகாவுடைய வெப்சைட்டில் இப்போ இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் கிளைம்டு கர்நாடகா ஸ்டேட் இன் தியர் நீட் யூஜி 2025 என்டிஏ அப்ளிகேஷன். அதாவது அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கர்நாடகான்னு யாரெல்லாம் போட்டாங்களோ, இப்போ தமிழக மாணவர்கள் கூட கர்நாடகாவில் படிச்சிருந்திருக்கலாம். கேரளா ஸ்டூடெண்ட்ஸும் கர்நாடகாவில் போய் 12th படிச்சிருந்திருக்கலாம். ஸோ அப்போ அப்படி கர்நாடகாவில் 12th படித்த மாணவர்கள், கர்நாடகாவில் தங்களுடைய ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியாக காண்பித்த மாணவர்கள், நேட்டிவ் ஆஃப் கர்நாடகா அப்படின்னு சொல்லலை இங்கே, கர்நாடகா அவங்களுடைய நேட்டிவ் ஸ்டேட்டாக, எலிஜிபிள் ஸ்டேட்டாக காண்பித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை. இந்த பிடிஎஃப் தான் இங்கே பார்க்குறோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் கிளைம்டு கர்நாடகா ஸ்டேட் இன் தேர் யூஜி நீட் 2025 என்டிஏ அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 670. சரிங்களா? கர்நாடகாவினுடைய ஃபஸ்ட்டு மார்க்குங்கிறது 670. அவங்களுடைய மதிப்பெண்கள் ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க்குங்கிறது வந்து 17. 665, 650, 657, 651. 5 பேர் இருக்கிறாங்க 650க்கு மேலே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மார்க் ரேஞ்சிலையும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த என்டையர் பிடிஎஃபை வச்சு பார்த்துக்க முடியும். இந்த இதில் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டிஸ்பிளேட் ஆஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் தி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், அதாவது இந்த வருஷம்
எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்னு வராங்க இல்லையா, அவங்க தே ஹேவ் டு அப்ளை ரிஜிஸ்டர் அண்டர் KEA ஃபார் அட்மிஷன் இன்டு மெடிக்கல் ஆர் டென்டல் ஆர் ஆயுஷ் கோர்சஸ். இதுக்கெல்லாம் போகணும்னா நீட்ல அவங்க வந்து KEA அப்ளிகேஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க், இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அண்ட் டீடைல்ஸ் ரிகார்டிங் வெரிஃபிகேஷன் வில் பி பப்ளிஷ்டு ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி KEA வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நமக்கு கர்நாடகாவிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தோம். கர்நாடகா ஆல் இண்டியா கோட்டா போலவே தமிழ்நாடு, கர்நாடகா மற்ற எல்லா ஸ்டேட்ல இருந்துமே கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியான ஒரு அப்டேட் தான் இப்போ ஒரு சின்ன ரேங்க் லிஸ்ட் மாதிரியான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கர்நாடகாவிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது கரெக்டாக கர்நாடகா ஸ்டேட் இஷ்யூ பண்ண ரேங்க் லிஸ்ட் கிடையாது. இது டென்டேட்டிவ் லிஸ்ட். எல்லா கேண்டிடேட் யாரெல்லாம் கர்நாடகாவே எலிஜிபிள் ஸ்டேட்டாக போட்டாங்களோ அதனுடைய என்டையர் லிஸ்ட்டு. இதுக்கப்புறம் செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது விடலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ கர்நாடகாவை போல தமிழ்நாட்டில் போன வருஷம் இந்த வருஷம் எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கம்பேரிசனையும் நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ போன வருஷம் இந்த வருஷம் 2025 கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 1,47,782 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் 1,40,158 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ரிஜிஸ்ட்ரேஷனில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. தமிழ்நாடை விட கர்நாடகாவில் ஒரு 7,000 பேர் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ஆனால் அப்பியர்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,42,369, இங்கே 1,35,715, இங்கேயும் அதே 7,000 டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. குவாலிஃபைடு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வேரியேஷன் இருக்குது. இப்போ 1,42,000 கர்நாடகாவில் 83,582 பேர் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 58.71%. இதே இது தமிழ்நாட்டில் 56.56.1% தான் நம்மளுடைய பாசிங் பர்சன்டேஜாக இருக்குது. குவாலிஃபைங் மார்க் வாங்கின மாணவர்களுடைய எண்ணிக்கையாக இருக்குது. இது 2025. 2024 இந்த கம்பேரிசன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2024 தமிழ்நாடு, கர்நாடகா இந்த கம்பேரிசனில் கர்நாடகாவை விட தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் ஆன கேண்டிடேட்ஸும் அப்பியர் ஆன கேண்டிடேட்ஸும் ஜாஸ்தி. இப்போ 1,58,449 மாணவர்கள் தமிழ்நாட்டில் போன வருஷம் 2024 ரிஜிஸ்டர் பண்ணாங்க. 1,52,919 மாணவர்கள் அப்பியர் ஆனாங்க. சரிங்களா? வேறஸ் கர்நாடகாவில் அப்பியர்டு வந்து 1,50,170 தான். இப்போ குவாலிஃபைடுன்னு பார்த்தீங்கன்னா 88,887, இங்கே வந்து 89,198. இப்போ பாசிங் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 59% கர்நாடகாலையும், தமிழ்நாட்டில் பாசிங் பர்சன்டேஜ்ங்கிறது 58%-ஆக இருக்குது. ஈவன் தோ அந்த அப்பியரிங் கேண்டிடேட் ஜாஸ்தியாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் கர்நாடகாவை விட கம்மியான பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு. 1% கம்மி. இந்த வருஷம் தமிழ்நாடு கர்நாடகாவை விட 2% கம்மியாக இருக்குது. இதை வச்சு என்ன சார் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ கர்நாடகா தமிழ்நாடை விட பாசிங் பர்சன்டேஜில் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது நீட்டை பொறுத்த வரைக்கும். இந்த எக்ஸாமினேஷனில் 500+ கர்நாடகாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2,970 மாணவர்கள் ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிறாங்க. சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். இந்த இடத்துல 113 மார்க்கு மேலே இருந்த குவாலிஃபைங் கேண்டிடேட்ஸுடைய டோட்டல் கவுண்ட் வந்து 87,909. சரிங்களா? 87,909. ஆனால் வேறஸ் நமக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக, கர்நாடகா ஃபுல்லாக எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க, குவாலிஃபைங் பாஸ் பர்சன்டேஜ் ஆஸ் பர் NTA எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து NTAனுடைய அஃபிஷியல் PDF ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் கர்நாடகாவுக்கு நம்ம போயிடலாம். வேறஸ் கர்நாடகா இஸ் ஹியர். எஸ், ஐ வில் ஜஸ்ட் ஹைலைட் இட். சரிங்களா? அப்போ தான் நமக்கு வந்து கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஃபைன். ஸோ கர்நாடகாவில் நம்ம இங்கே இருக்கிறோம். ஸோ வி ஆர் இன் கர்நாடகா ஹியர். இந்த இடத்துல பாருங்கள் 83,582 மாணவர்கள் தான் குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்க ஆஸ் பர் த ரிசல்ட் NTAல. ஆனால் இங்கே வந்து லிஸ்ட்டுங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டோட்டலாக நமக்கு 87,885 அப்படிங்கிறது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸாக இருக்குது. ஸோ இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 4,000 பேர் அதிகமாக இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் இதில் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் கூட கர்நாடகாவை தங்களுடைய எலிஜிபிள் ஸ்டேட்டாக NTAனுடைய அப்ளிகேஷன் போடும்போது போட்டிருந்துருக்கலாம். ஸோ இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கூடிய சீக்கிரத்தில் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் எக்ஸாக்டாக எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும். பட் காம்படிஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது, கிளஸ்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ்
அந்த 400லேருந்து 480 வரைக்கும் தான் நிறைய மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. இதே மாதிரியான சூழ்நிலை தமிழ்நாட்டிலையும் இருக்கும். ஸோ தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வரும்போது எக்ஸாக்டாக தமிழ்நாட்டில் என்ன சினாரியோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான். கர்நாடகாவில் இந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குது, அதே மாதிரியான ஒரு சிமிலர் காம்படிஷன் தமிழ்நாட்டிலையும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இதை வச்சு கட் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ண முடியுமானா முடியாது. இதை வச்சுக்கிட்டு நம்ம வேறு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியுமா அப்படின்னு கேட்டால், ஆஸ் ஆஃப் நவ் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட். சரிங்களா? தமிழ்நாடுனுடைய அஃபிஷியல் ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிகாஸ் என்டிஏ கிட்டேருந்து எல்லா ஸ்டேட்டும் அந்தந்த ஸ்டேட்டினுடைய ஓவரால் பாசிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத டேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகா கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இது காண்பிக்குது. தமிழ்நாடும் இதே மாதிரி இந்த நேரத்தில் வாங்கியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். இப்படி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஒர்க் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆன உடனே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து அடுத்த கட்டமாக எப்படியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.